ரியோ டி ஜனீரோவில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மேலும் மலேசியாவில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT-யின் கேம்பஸ் ஒன்றை நிறுவுவதற்கான முன்வழிவு ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். டிஜிட்டல் பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விண்வெளி துறை போன்ற எதிர்கால துறைகளில் முதலீடு செய்வதில் இந்திய நிறுவனங்களின் ஆர்வத்தை அன்வார் வரவேற்றார். பிராந்திய அமைதி, பாலஸ்தீனம், ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு காண முக்கியத்துவத்தையும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். இதனிடையே மலேசியா இப்போது ஆசியானில் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது. 2023-2024 ஆண்டில் இரு நாடுகளுக்கு இடையில் 85.26 பில்லியன் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் பிரிக்ஸ் கூட்டணியில் ஓர் அங்கத்தினராக நியமிக்கப்பட்டுள்ள மலேசியாவின் பிரதமர் என்ற முறையில் பிரேசிலில் நடைபெறும் இம்மாநாட்டில் அன்வார் கலந்து கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.